யூனிட் 11 வேவ்ஸ்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A student tunes his guitar by striking a 120 hertz with a tuning fork and simultaneously plays the fourth string on his guitar. By keen observation, he hears the amplitude of the combined sound oscillating thrice per second. Which of the following frequencies is the most likely the frequency of the fourth string on his guitar? இப்போ பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரிங்கோட ஃப்ரீக்வன்சி வந்து F1 அப்படின்னு எடுத்துங்க. செகண்ட் ஃபோர்த் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரிங்கோட ஃப்ரீக்வன்சி F2 எடுத்துங்க. இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் பீட்ஸ் பர் செகண்ட்ன்றதும் நம்பர் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் ஹெர்ட் பர் செகண்டும் ஒன்று தான், சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் பீட்ஸ் பர் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பீட்ஸ் பர் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து F1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க? F1 பாருங்க 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா F2 கேட்டிருக்காங்க. சரி, நம்பர் ஆஃப் பீட்ஸுக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் பீட்ஸுக்கு நம்ம புக்ல என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் F1 மைனஸ் F2, சரிங்களா? இப்போ மாடுலஸ் ஆஃப் F1 மைனஸ் F2 கொடுத்துருக்காங்க. இது நம்பர் ஆஃப் பீட்ஸ். அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பீட்ஸ் 3 வந்திருக்கு. F1 மைனஸ் F2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்படி போட்டோம்னா அப்போ F1 மைனஸ் F2 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா F1 மைனஸ் F2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 எழுதிக்கலாம். அதுதான் மாடுலஸ் மீனிங், சரிங்களா? இப்போ F1க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், 120 போட்டு F2 கண்டுபிடிக்கலாம். பாருங்க, F2 அந்த பக்கம் போயிருச்சுன்னா அப்போ F2 இஸ் ஈக்குவல் டு F1 மைனஸ் 3ன்னு வருதுங்களா? அப்போ F1 வந்து 120 போட்டுங்க, மைனஸ் 3 போட்டோம்னா 117 அப்படின்னு வந்திருக்கு. இந்த கண்டிஷன்ல இந்த ஆன்சர் வருது. இந்த கண்டிஷன்ல போனோம்னா பாருங்க, F2 அந்த பக்கம் போயிருச்சுன்னா F2 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, F1 plus 3ன்னு வருது. F2 is equal to F1 plus 3. F1 வந்து 120 தானப்போ plus 3ன்னு போட்டீங்கன்னா 123. சரி, அப்போ வந்து ஆன்சர் எப்படி இருக்கலாம்? நமக்கு either 117 வரலாம், 123 வரலாம். ரெண்டுமே ரெண்டு எதனாலும் வரலாம். அப்போ நமக்கு ஆப்ஷன் கொடுத்தது 117 கொடுத்ததுனால ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. A transverse wave moves from a medium A to a medium B. In medium A, the velocity of the transverse wave is 500 meter per second and the wavelength is 5 meter. The frequency and the wavelength of the wave in the medium B when its velocity is 600 meter per second respectively. இப்போ இங்க வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும்னா, ஒரு சோர்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இங்க ஏர் மீடியம் இருக்கு, இங்க வாட்டர் மீடியம் இருக்கு. நல்லா கவனிங்க. இப்போ வந்து நமக்கு இந்த சோர்ஸ் வந்து ஒரு செகண்ட்ல எத்தனை வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. இந்த சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற வேவ்ஸ் தான் இந்த ஏர் மீடியம்லயும் இந்த வாட்டர் மீடியம்லயும் டிராவல் ஆகணும். அப்போ வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம் டிபெண்ட்ஸ் ஆன் சோர்ஸ். சோர்ஸ் எத்தனை வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அத்தனை வேவ்ஸ் தான் எல்லா மீடியம்ல டிராவல் ஆகும். அப்போ ஃப்ரீக்வன்சி இன் ஏர் மீடியம் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன் வாட்டர் மீடியம். எந்த வேவ் இருந்தாலும் சரி, நீங்க இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. when wave travels from one medium to another medium frequency did not change அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? சரி, நமக்கு வந்து வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்டு வேவ் லெங்த். ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் என்ன வரும் ஃபார்முலா பாருங்க, வெலாசிட்டி பை வேவ் லெங்த் வரும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல நமக்கு வெலாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 500. இப்போ 500ன்னு எடுத்துங்க. அதாவது மீடியம் ஏக்கு எடுக்கிறேன், மீடியம் ஏன்னு எடுத்துருங்க. மீடியம் ஏ எடுக்கும்போது வெலாசிட்டி வந்து 500 கொடுத்துருக்காங்க. வேவ் லெங்த் பாருங்க 5 கொடுத்துருக்காங்க. டிவைட் பை 5ன்னு போட்டேன். அப்படி பண்ணா நமக்கு என்ன வருது, 500 பை 5 வந்து 100 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு, சரிங்களா? அப்போ 100 ஹெர்ட்ஸ்னு வருது. அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து 100 ஹெர்ட்ஸ். இது ஏர் மீடியமா இருந்தாலும் சரி, வாட்டர் மீடியமா இருந்தாலும் சரி, ஃப்ரீக்வன்சி இன் ஏர் மீடியம் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன் வாட்டர் மீடியம் இஸ் ஈக்குவல் டு 100 ஹெர்ட்ஸ். எப்பவுமே இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. when wave travels from one medium to another medium frequency do not change. frequency depends on only source. சோர்ஸ் எத்தனை வேவ்ஸ் ஒரு செகண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதோ அத்தனை வேவ்ஸ் தான் டிராவல் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? சரி, ஓகே. அடுத்து அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்ட் எடுத்தா அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்டு வேவ் லென்த்ன ஃபார்முலா. அதுல இருந்து வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த்னு எடுத்துங்க. அப்போ V1 by V2 is equal to lambda 1 by lambda 2ன்னு எடுத்துக்கலாம். V1 by V2 is equal to lambda 1 by lambda 2 இந்த ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம் நம்ம. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து பாருங்க, நமக்கு பி மீடியம்ல வெலாசிட்டி வந்து 600 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏ மீடியம்ன்றது V1 வச்சுங்க. V1ன்றது மீடியம் ஏ, அதுல வந்து 500 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. பி மீடியம்ல வெலாசிட்டி V2ன்னு எடுத்துங்க, அது 600ன்னு எடுத்துங்க. லாம்டா 1ன்றது மீடியம் ஏல, அது 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ லாம்டா 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருப்பா, லாம்டா 2 அந்த பக்கம் போயிருச்சுன்னா லாம்டா 1 இங்க இருக்குங்களா? அடுத்து இந்த V2 இங்க வந்துருமா, டிவைட் பை V1 வருது. ஓகே, இப்போ பாருங்க, லாம்டா 1 வந்து 5, V2 வந்து எவ்வளவு சொல்லுங்க, 600 டிவைட் பை V1 வந்து 500. இது கேன்சல் பண்ணிட்டோம்னா 5 கேன்சல் ஆயிருது. ஸோ தட் ஆன்சர் 6. அப்போ லாம்டா 2 வந்து 6 மீட்டர். ஸோ அப்படின்னா பாருங்க நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்க,
இது lambda 2 வந்து வேவ் லென்த் இந்த செகண்ட் மீடியம் வந்து 6 மீட்டர் வந்திருக்கு, ஃப்ரீக்வன்சி வந்து 100 ஹெர்ட்ஸ் நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ 100ம் 6ம் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். இந்த ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் கரெக்ட். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். தேர்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. For a particular tube among 6 harmonic frequencies below 1000 Hz, only 4 harmonic frequencies are given: 300, 600, 750, 900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. What are the 2 other frequencies missing from this list அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்தது அப்படியே எழுதுங்க. 300, 600, 750, கரெக்டுங்களா, 900. சரிங்களா? இப்போ வந்து என்ன ஆகணும்னா மல்டிபிள்ஸாக வரணும், ஃப்ரீக்வன்சி வந்து மல்டிபிள்ஸாக வரணும், இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் இன் கன்சிக்யூட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கணும். இங்க பாருங்க, இந்த ரெண்டு டிஃபரன்ஸ், இங்க ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, இந்த டிஃபரன்ஸ் வந்து பாருங்க 150 வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ 150 150 ஆட் ஆயிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன வந்திருக்கணும்னா, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு 115 வந்திருக்கணும். அடுத்த ஃப்ரீக்வன்சி வந்து இது செகண்ட் ஹார்மோனிக், அது 2f0. அப்போ புரியுதுங்களா இது? அப்போ 3f0ன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல ஒரு 3f0 f3ன்னு இருந்திருக்கும், அது தேர்ட் ஹார்மோனிக். சரிங்களா? அது 3f0 வந்திருக்கும். f0 தான் நம்ம 115 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? அப்போ வந்து 3 × 115 போட்டோம்னா இது 415 கிடைக்குது. மற்றதெல்லாம் பாருங்க, இது வந்து அப்படியே 4 × f0, ஃபோர்த் ஹார்மோனிக், இது ஃபிஃப்த் ஹார்மோனிக், இது சிக்ஸ்த் ஹார்மோனிக் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ வந்து ஃபண்டமெண்டல் ஹார்மோனிக்கும் இந்த 450யும் ரெண்டு தான் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் 150 அண்ட் 450 தான் நமக்கு இங்க மிஸ் பண்ண ஃப்ரீக்வன்சி, அது எழுதிட்டோம். சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். தேர்ட் கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின், விச் ஆர் தி ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து பிட்ச் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி, பிட்ச் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சின்னு வரும். லவுட்னஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆம்ப்ளிடியூட், ஆம்ப்ளிடியூட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்சிட்டி. அப்போ லவுட்னஸ் வந்து ஆம்ப்ளிடியூட் வரும். குவாலிட்டி என்றது வேவ் ஃபார்ம், குவாலிட்டி வந்து வேவ் ஃபார்ம், வேவ் ஃபார்மை பொறுத்து தான் குவாலிட்டி வரும். அதாவது 2 பர்சன்ஸ் வந்து சேம் பிட்ச் சேம் லவுட்னஸ்ல பேசினாலும் அவங்க 2 பர்சன் யார் பேசுறாங்க டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த வேவ் ஃபார்மை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுதான் குவாலிட்டி. அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன வரணும் பாருங்க, பி வரணும். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பி வரணும், செகண்டுக்கு சி வரணும், தேர்டுக்கு வந்து ஏ வரணும். அப்படி வர ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபோர்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கம்பேர் தி வெலாசிட்டிஸ் ஆஃப் தி வேவ் ஃபார்ம்ஸ் given below and select the correct ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இங்கே வெலாசிட்டி ஆஃப் தி வேவ் கேட்டிருக்காங்க. இங்கே வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் தி வேவ் டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம், மீடியம் தான் டிபெண்ட் ஆயிருக்கும். மீடியம் பொறுத்து தான் வெலாசிட்டி. அதாவது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் சாலிட் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர ஸ்கொயர் வேவ், ட்ரையாங்குலர் வேவ், சைன் வேவ் அப்படின்னு வராது. ஸோ எந்த வேவா இருந்தாலும் சரி, மீடியம் வெலாசிட்டி ஆஃப் வேவ் வந்து டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் மீடியம். அப்போ இந்த வேவ் எல்லா வேவுமே சேம் மீடியம்ல தானப்பா பாஸ் ஆகுது. அப்போ சேம் மீடியம்ல பாஸ் ஆகுதுன்னா இந்த எல்லா வேவுக்குமே வெலாசிட்டி ஈக்குவலா இருக்கணும். அப்போ வெலாசிட்டி வந்து மீடியம் கான்ஸ்டன்ட். இப்போ மீடியம் வந்து கான்ஸ்டன்ட், எல்லா வேவுக்கும் ஒரே மீடியம்ல தானே போகுது, கான்ஸ்டன்டா தானே இருக்கு. அப்போ வெலாசிட்டியும் கான்ஸ்டன்டா இருக்கணும், வெலாசிட்டியும் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஓகேங்களா? அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா எல்லா வேவுக்கும் வெலாசிட்டி சேமா இருக்கணும். எந்த ஆப்ஷன் கரெக்ட் வரும் பாருங்க, தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஃபிஃப்த் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் போலாம் பாருப்பா. A sound wave whose frequency is 5000 Hz travels in air and then hits the water surface. The ratio of its wavelength in water and air is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இங்கே ஃப்ரீக்வன்சி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மாறாது. எந்த மீடியம்ல ஏர்ல இருந்து வாட்டர் போனாலும் சரி, வாட்டர்ல இருந்து ஏர் போனாலும் சரி, ரிஃப்ளெக்டட் எல்லா வேவுக்குமே ஃப்ரீக்வன்சி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன்னா at 25 டிகிரி சென்டிகிரேட், உங்க புக்ல டெக்ஸ்ட் புக்ல 11th புக்ல கொடுத்துருக்காங்க. at 25 டிகிரி சென்டிகிரேட்ல வெலாசிட்டி ஆஃப் தி சவுண்ட் இன் வாட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1493 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து அட் 0 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 331 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அட் t டிகிரி சென்டிகிரேட் என்ன ஃபார்முலானா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அட் 0 டிகிரி சென்டிகிரேட் பிளஸ் 0.6 இன்டு டி, டி என்றது டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 25 டிகிரி சென்டிகிரேட்ல வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் நமக்கு தெரியுது. சரிங்களா? வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் நமக்கு தெரிஞ்சு. அப்போ 25 டிகிரி சென்டிகிரேட்ல வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, 0 டிகிரி சென்டிகிரேட்ல 331 பிளஸ் 0.6 இன்டு டெம்பரேச்சர் 25ன்றதுனால 0ல இருந்து 25 ரைஸ் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இதை வந்து எல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் ஏர் அட் 25 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து நமக்கு 346. நானா எடுத்துக்கிறேன் சும்மா அட் 25 டிகிரி சென்டிகிரேட்ல வெலாசிட்டியை கண்டுபிடிச்சு ரேஷியோ எடுக்கலான்ட்டு. சரி, இப்போ ஆக்சுவலா நமக்கு கேட்டது வந்து வேவ் லென்த் தானே கேட்டிருக்காங்க. வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? வேவ் லென்த் இன்டு ஃப்ரீக்வன்சி. அப்போ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் பை வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர். அவங்க கேட்டது தி ரேஷியோ ஆஃப் இட்ஸ் வேவ் லென்த் இன் வாட்டர் அண்ட் ஏர் கேட்டிருக்காங்க.
அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட்டருக்கும் ஏருக்கும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ வாட்டருக்கும் ஏருக்கும் கண்டுபிடிக்கலாம். கவனிங்க, வாட்டர் பை ஏர்னு போட்டுக்கலாம். அப்படின்னா வேவ் லென்த் இன் வாட்டர் பை வேவ் லென்த் இன் ஏர் போட்டுக்கலாம். இங்க ஃப்ரீக்வன்சி வந்து ரெண்டுத்துலயும் வாட்டர்ல ஏர்ல சேமா இருக்கும், அதான் கேன்சல் பண்ணிடலாம். வெலாசிட்டி ஈக்குவல் வேவ் லென்த் இன்டு ஃப்ரீக்வன்சி. இப்போ நல்லா கவனிங்க, வேவ் லென்த் இன் வாட்டர் டிவைட் பை வேவ் லென்த் இன் ஏர் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன் வாட்டர் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 1493 புக்ல கொடுத்துருக்காங்க. டிவைட் பை வெலாசிட்டி இன் ஏர், வெலாசிட்டி இன் ஏர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 346 மீட்டர் பர் செகண்ட். அது நமக்கு வந்திருக்கு. ஸோ இதை நம்ம 346ன்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? 346. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நியர்லி 4.3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் எந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து 7th கொஸ்டின் போலாம் பாருங்க. 7th கொஸ்டின், a person standing between two parallel hills fires a gun and hears the first echo after t1 second and the second echo after t2 second. The distance between the two hills is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 2 ஹில்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு ஹில்லுன்னு எடுத்துங்க, அடுத்து இது இன்னொரு ஹில் அப்படின்னு எடுத்துக்கங்க. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஹில்ஸ் தான் கேட்குறாங்க, டி இதுதான் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா பர்சன் இங்கே இருக்கா அப்படி அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் ஹில்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காருன்னா x1 டிஸ்டன்ஸ், எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறத அஸ்யூம் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் ஹில்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காருன்னா ஒய் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் என்னது, எக்ஸ் பிளஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாருங்க, இங்க இந்த பர்சன் வந்து என்ன பண்றாருன்னா கன்னை ஃபயர் பண்ணியிருக்காரு. அதனால சவுண்ட் வந்து இப்படியே டிராவல் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ஹில்ல இருந்து வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? இது t1 செகண்ட்ல இவருக்கு கேட்குது, t1 செகண்ட்ல கேட்குது. அதே மாதிரி அந்த சவுண்ட் வந்து செகண்ட் ஹில்ல போய் பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த செகண்ட் ஹில்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரதுக்கு டைம் டேக்கன் t2 செகண்ட்னு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு பக்கமும் சவுண்ட் டிராவல் ஆகிறது வெலாசிட்டி வந்து சேம், சவுண்ட் வெலாசிட்டி வந்து சேம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் t1 செகண்ட் இருக்குல்ல, ஜென்ரலா வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல t1 செகண்ட்ல டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிராவல் ஆயிருக்குன்னா x டிஸ்டன்ஸ் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்போ 2x டிஸ்டன்ஸ், அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு 2x பை நம்ம என்ன பண்ணலாம், t1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணா x ஈக்குவல் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு v இன்டு t1 டிவைட் பை 2ன்னு கிடைக்கும். சிமிலர்லி வந்து செகண்ட் ஹில்ல இருந்து வரதுக்கு பார்க்கலாம். வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிராவல் ஆயிருக்கு, 2y டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு. 2y டிவைட் பை t2ன்னு போட்டுக்கோங்க. இதுல இருந்து y என்ன கிடைக்குது பாருங்க, y இஸ் ஈக்குவல் டு v இன்டு t2 டிவைட் பை 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஹில்ஸ் தானே வேணும், அது வந்து x பிளஸ் ஒய். ஓகேங்களா? x வந்து என்னது v இன்டு t1 பை 2 பிளஸ் y வந்து v இன்டு t2 பை 2ன்னு வந்திருக்கு. இதுல நம்ம என்ன காமன் எடுக்கலாம்னா v பை 2 காமன் எடுத்துடலாம். அப்போ v பை 2 காமன் எடுத்தீங்கன்னா t1 பிளஸ் t2ன்னு இருக்குங்களா, டிவைட் பை 2ன்னு இருக்கு. இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஹில்ஸுக்கு ஃபார்முலா. ஸோ இந்த கொஸ்டின் 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 8th கொஸ்டின், an air column in pipe which is closed at one end will be in resonance with the vibrating body of frequency 83 Hz. ஓகேங்களா? then the length of the air column is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தான் நமக்கு இங்க பாருங்க க்ளோஸ்டு எண்ட் தானே, க்ளோஸ்டு பைப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ க்ளோஸ்டு பைப்புனா இது க்ளோஸ்டு பைப்புக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ஹார்மோனி ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலானா வெலாசிட்டி ஆஃப் தி சவுண்ட் டிவைட் பை 4 டைம்ஸ் ஆஃப் லெங்த் ஆஃப் தி டியூப். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் பாருங்க, லெங்த் ஆஃப் தி ஏர் காலம், அந்த லெங்த் ஆஃப் தி டியூப் தான் லெங்த் ஆஃப் தி ஏர் காலம். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா v பை 4fன்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? நமக்கு வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அப்ராக்சிமேட்லி அட் 0 டிகிரி சென்டிகிரேட்ல 331 மீட்டர் பர் செகண்ட்னு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி பாருங்க 83ன்னு கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி 83ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ எல் இஸ் ஈக்குவல் v வந்து 331 டிவைட் பை 4 இன்ட்டு 83. ஓகேங்களா? இது மல்டிப்ளை பண்ண 331 டிவைட் பை நமக்கு 4 இன்ட்டு 83 என்ன வருது பாருங்களா, 332ன்னு வருதுங்களா? சரி, இது கேன்சல் பண்ணோம்னா நியர்லி 1ன்னு வருது. ஸோ நியர்லி 1 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 8th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 9th கொஸ்டின் போலாம் பாருங்க. 9th கொஸ்டின், the displacement of a wave traveling in the x direction is given by y is equal to 2 into 10 power minus 3 sin 300t minus 2x plus pi by 4 where x and y measured in meter and t in second. The speed of the wave னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கவனிங்க, இப்போ வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ஆம்ப்ளிடியூட் இன்டு சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் பிளஸ் இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னு இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இது கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுற பாருங்க, y is equal to 2 into 10 power minus 3 sin, ஓகேங்களா, 300t minus 2x plus pi by 4 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம் பாருங்க.
இப்போ வந்து இங்கே கவனிங்க, நமக்கு என்ன வேணும்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி இருக்கு இல்லையா 300 அந்த பிளேஸ்ல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஒமேகான்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா 2 இந்த பிளேஸ்ல இங்க என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கே இருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலா ஒமேகா ஈக்குவல் டு 300 கரெக்ட்டுங்களா? அடுத்து கே ஈக்குவல் 2ன்னு வந்திருக்கு. ஆக்சுவலா கே என்ன பார்த்தீங்கன்னா 2π பை லாம்டாப்பா. கே வந்து 2π பை லாம்டா. ஒமேகான்றது என்ன பார்த்தீங்கன்னா 2π பை டி. இந்த ஒமேகாவும் கேவும் டிவைட் பண்ணுங்களேன். ஒமேகா டிவைட் பை கே போட்டீங்கன்னா 2π கேன்சல் ஆயிட்டு லாம்டா பை டின்னு வருதுங்களா? லாம்டான்றது வேவ் லென்த் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுது டி டைம்ல, டைம் பீரியட் டி டைம்ல. அப்போ இது வெலாசிட்டி. அப்படின்னா வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி டிவைட் பை கே. இது ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் கே. சரிங்களா? இந்த ஒமேகா வேல்யூ வந்து 300 இருக்கு, கே வேல்யூ வந்து 2ன்னு வந்திருக்கு. 300 2 கேன்சல் பண்ணுங்க 150 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ 9th கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க 10th கொஸ்டின் போலாமா? கன்சிடர் 2 யூனிஃபார்ம் wires vibrating simultaneously in their fundamental nodes. The tensions, densities, lengths and diameter of the two wires are in the ratio 8:1, 1:2, x:y, 4:1 respectively. If the note of the higher pitch has a frequency of 360 Hz and the number of beats produced per second is 10, then the value of x:y is dash கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்னென்ன எழுதிக்கலாம் பாருங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க, தி நோட் ஆஃப் ஹையர் ஃப்ரீக்வன்சி 360 சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஹையர் ஃப்ரீக்வன்சி வந்து பி F1 வந்து 360 எடுத்துங்க. சரி, அடுத்து வந்து F2 என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து நமக்கு 10ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பீட் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லுங்க? F1 மைனஸ் F2 இதுதான் பீட்ஸ் ஃப்ரீக்வன்சி. இதுதான் ஃபார்முலா. ஈக்குவல் டு 10. F1 வந்து 360 கொடுத்துருக்காங்க, மைனஸ் F2 போட்டு ஈக்குவல் டு 10ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு F2 ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்கப்பா? 315 கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? F2 வந்து நமக்கு 315 வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா F1 பை F2 வந்து நமக்கு என்ன தெரியும்னா 36/35 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது அப்படியே தனியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா. ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா வந்து 1/2L ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் பை லீனியர் டென்சிட்டி. டென்ஷன் பை லீனியர் டென்சிட்டி. லீனியர் டென்சிட்டி என்ன பார்த்தீங்கன்னா மாஸ் பை லெங்க்த்னு எழுதிக்கணும். சரிங்களா? மாஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. வால்யூமுக்கு வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு லெங்த் இன்ட்டு டென்சிட்டின்னு போட்டுக்கிட்டு டிவைட் பை லெங்க்த்னு போட்டோம்னா லெங்த் கேன்சல் ஆயிருது. அப்போ மியூன்றது லீனியர் டென்சிட்டி, அதுக்கு ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டென்சிட்டி போடணும். ஆர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ரேடியஸ். ரேடியஸ் வந்து டயாமீட்டர் பை 2 போட்டுக்கலாம். அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு டயாமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை 4. ஆர்ன்றது டி பை 2 தானே, அதாவது ரேடியஸ்ன்றது டி பை 2, அதை வந்து ஆர் பிளேஸ்ல போட்டு டி ஸ்கொயர் பை 4 இன்ட்டு டென்சிட்டி வருது. ஸோ இந்த மொத்த மியூ வேல்யூ இங்கே ஃப்ரீக்வன்சி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வச்சுங்க. அப்போ எஃப்க்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 1/2L ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி பை பை டி ஸ்கொயர் பை 4 இன்ட்டு டென்சிட்டி. இந்த ஃபார்முலா உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்ஷன், லெங்த், டயாமீட்டர் அண்ட் டென்சிட்டிக்கு இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இங்கே எழுதிடலாமா? இங்கே பாருங்க டென்ஷன் ரேஷியோ 8:1 அப்படின்னா T1 பை T2 டென்ஷன் வந்து 8/1ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க டென்சிட்டி 1:2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டென்சிட்டி ரேஷியோ ρ1 பை ρ2 இஸ் ஈக்குவல் டு 1:2ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லெங்த் ரேஷியோ பாருங்க, லெங்த் ரேஷியோ x:y, லெங்த் ரேஷியோ L1 பை L2 x:yன்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வந்து டயாமீட்டர் ரேஷியோ 4:1. அப்போ டயாமீட்டர் 1 பை டயாமீட்டர் 2 ஈக்குவல் டு 4:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரேஷியோ எழுதுறோம். அப்போ F1 பை F2 அப்படின்னு ஃபார்முலா எழுதணும்னா லெங்த் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே இருக்கு. அப்போ L2 பை L1ன்னு போட்டுக்குங்க. அடுத்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள டென்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால T1 பை T2ன்னு போட்டுக்குங்க. அடுத்து டயாமீட்டர் பாருங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு இல்லையா, அதனால டயாமீட்டருக்கு D2 பை D1 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்குங்கப்பா. டென்சிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே இருக்கு. அப்போ ρ2 பை ρ1 அப்படின்னு போட்டுக்குங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ நல்லா பாருங்க L2 பை L1 என்ன வருது பாருங்கப்பா. நமக்கு வந்து L2 பை L1 வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா வந்து எக்ஸ் பை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே கரெக்டுங்களா? லெங்த் வந்து ஒய் பை எக்ஸ்ன்னு போட்டுங்க. L2 பை L1 வந்து ஒய் பை எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். லெங்த் வந்து ஒய் பை எக்ஸ்ன்னு போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் இருக்கு இல்லைங்களா, டென்ஷன் வந்து என்னது 8/1ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டயாமீட்டர் பாருங்க, டயாமீட்டர் வந்து 4:1, இங்கே இன்வெர்ஸ் ரேஷியோ இருக்குதுனால 1:4 அப்படின்னு போட்டுக்கலாம்.
அடுத்து டென்சிட்டி ரேஷியோ பாருங்க, ரோ 2 பை ரோ 1, ரோ 2 பை ரோ 1. டென்சிட்டி ரேஷியோ ரோ 1 பை ரோ 2 வந்து 1/2, இது வந்து 2/1 போட்டுக்கலாம். இங்க வந்து இது ஸ்கொயர் போடணும். இங்க வந்து பாருங்க இது ரூட்டுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த 4 ஸ்கொயர் 16 தானப்பா. இங்க 8 × 2 16. அப்போ 8 × 2 16, இது 4 ஸ்கொயர் 16 கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ f1 பை f2, f1 பை f2 ஈக்குவல் நமக்கு y பை xன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? f1 பை f2 என்ன வந்திருக்கு பாருங்க, y பை xன்னு வந்திருக்கு. இப்போ பாருங்க, நமக்கு f1 பை f2 வந்து நம்ம 36/35 எழுதியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் y பை xன்னு வந்திருக்கு. அப்போ வந்து x பை y வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா 35/36ன்னு வருது. இப்படி பண்ணா ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது இப்படி மாத்தி எடுத்திருந்தா ஹையர் ஃப்ரீக்வன்சி இந்த f2ன்னு எடுத்துட்டோம்னா, அப்போ f2 வந்து 36ன்னு எடுத்திருந்தா 316 எடுத்திருந்தா f1 வந்து என்ன வந்திருக்கும், 350 தானப்பா வந்திருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுமே ரேஷியோ எடுத்து என்ன வருது, f2 பை f1 ஈக்குவல் டு நமக்கு 36/35ன்னு வருது. ஸோ இப்போ இங்க சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம்னா இங்க y பை x வந்து f1 பை f2 தானே, இங்க y பை x வந்து f1 பை f2ன்னு வந்திருக்கு. இதெல்லாம் கேன்சல் ஆனா அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்போ x பை y வந்து என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க, f2 பை f1 வந்திருக்கும். அப்போ வந்து 36/35ன்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்போ வந்து எய்தர் 35/36ன்னு சொல்லலாம், இல்லை 36/35ம் நம்ம எடுத்துக்கலாம். புக்ல ஆன்சர் வந்து நமக்கு 36/35ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Which of the following represents a wave? ஆக்சுவலா வேவ்னா எப்படி இருக்கணும் பாருங்க, அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும் பாருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அப்படி வரணும். இது வந்து சைன் வேவ், ட்ரையாங்குலர் வேவ் கூட இருக்கலாம். இப்படி ட்ரையாங்குலர் வேவா கூட இப்படி இருக்கலாம். சரிங்களா? இல்லை ஸ்கொயர் வேவா கூட இருக்கலாம். ஸ்கொயர் வேவ் இப்படின்னு இருக்கலாம். அப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைஞ்சோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும் டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி எடுத்தோம்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பார்த்தோம்னா டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இதர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான். இல்லைன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், அதனால இது வராது. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படிதான், எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் இந்த ஈக்குவேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒய் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து வேவா இருக்கணும்னா எய்தர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும் அடுத்து டிக்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகணும் சைன் ஃபங்க்ஷன் மட்டும்தான் அப்போ இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ இதுதான் வந்து வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்போ இதுதான் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 11th வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 12th கொஸ்டின் போலாம் பாருங்க. A man sitting on a swing which is moving to an angle of 60 degrees from the vertical is blowing a whistle which has a frequency 2 kHz. The whistle is 2 meters from the fixed support point, okayங்களா, of the swing. A sound detector which detects the whistle sound is kept in front of the swing. The maximum frequency the sound detector detects is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சம் எப்படி நம்ம பண்றதுன்னு சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இதுதான் ஒரு ஸ்விங்னு எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கு. இந்த ஸ்விங்ல தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து விசில் வச்சிருக்காங்க. இந்த ஆங்கிள் 60 டிகிரி வரைக்கும் போது அப்புறம் இப்படி வந்துடுது. ஸோ இந்த பிளேஸுக்கு விசில் வரும்போது விசில் தான் சோர்ஸ் தான் விசில். அங்கே வந்து வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் வந்து விஎஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, டிடெக்டர் வச்சிருக்காங்க. அப்போ சோர்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் டிடெக்டர் என்னும்போது நமக்கு ஃப்ரீக்வன்சி வந்து மேக்சிமமாக இருக்கும். So when source moves towards the detector observer அப்படின்றதுக்கு அதுக்கு என்ன apparent frequency ஃபார்முலா பார்த்தீங்கன்னா f dash equal to f divided by f ன்றது actual frequency divided by 1 minus vs velocity of source divided by velocity of sound அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து இதில் frequency வந்து நமக்கு 2 kHzன்னு கொடுத்துட்டாங்க. velocity of sound வந்து நம்ம 331 மீட்டர் பர் செகண்ட்னு எடுத்துக்கலாம். velocity of source நம்ம கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸை கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ ஃப்ரீக்வன்சி அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் வந்து மீன் பொசிஷனுக்கு வரும்போது தான் மேக்ஸிமமாக இருக்கும் வெலாசிட்டி. அப்போ மீன் பொசிஷனில் வரும்போது அதாவது ரொம்ப ஹைட்ல இருந்து கீழே வரும்போது தான் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் தான் நமக்கு அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்னா இந்த பொசிஷன் ஏ எடுத்துங்க, இந்த பொசிஷன் பி எடுத்துங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மேக்ஸிமம் ஏ பொசிஷன் வந்து பி பொசிஷனுக்கு வரும்போது இவ்வளோ ஹைட் வந்து இவர் டிக்ரீஸ் ஆகிருப்பார். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிருக்கும். அந்த டிக்ரீசிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு கைனடிக் எனர்ஜின்னு வந்திருக்கும். அந்த டிக்ரீசிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி, இன்க்ரீசிங் கைனடிக் எனர்ஜி. இனிஷியலா இங்க வந்து பாயிண்ட் ஏல 0 கைனடிக் எனர்ஜி இருக்கு. ஃபைனலா வர கைனடிக் எனர்ஜி பி பாயிண்ட்ல வரது தான் ஃபைனல் கைனடிக் எனர்ஜின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mgh, கைனடிக் எனர்ஜிக்கு ஆஃப் எம் வி ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இந்த வி தான் வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ். இப்போ எம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னா √2gh வருது. இப்போ இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கணும். இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா
இப்போ நல்லா கவனிங்க, இதுதான் லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இந்த லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் தான் இதுதான் லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங். இந்த லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் வந்து நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 2 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்க, 2 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஹைட் ஹச்னு எடுத்துக்கிறோம், கரெக்டுங்களா? இப்போ இந்த ஹைட் என்ன வரும்னு சொல்லுங்கப்பா, எல் மைனஸ் ஹெச்னு வரும். எல் மைனஸ் ஹெச்னு வரும். இப்போ நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிற பாருங்க, இது ஓன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிறேன், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ஓசிஏ இருக்கு இல்லைங்களா, இந்த ஓசிஏன்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ நல்லா பாருங்க, ஓசிஏ இது ஓ, இது சிஏ, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் 60 டிகிரின்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஓசி தான் நமக்கு எல் மைனஸ் ஹெச்னு வந்திருக்கு. ஓசி தான் எல் மைனஸ் ஹெச்னு வந்திருக்கு. ஓஏ தான் வந்து நமக்கு எல்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோடெனஸ். அட்ஜசன்ட் சைடு தான் ஓசி, அது வந்து எல் மைனஸ் ஹெச் பை ஓஏ தான் ஹைபோடெனஸ். ஹைபோடெனஸ் வந்து எல்னு போட்டுங்க. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஹெச் பை எல்னு வருது. ஓகேங்களா? அப்போ ஹெச் பை எல் எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, ஹெச் பை எல் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் என்னப்பா வந்திருக்கு, எல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ வந்து ஹைட் வந்துருச்சு. இதுல இருந்து வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஜி இன்ட்டு ஹச். ஹச் வந்து எல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ்டா போடணும். தீட்டா வந்து 60 டிகிரி கொடுத்தாங்க இல்லையா, காஸ் 60 வந்து 1/2பா. காஸ் 60 1/2 போட்டாச்சு. இப்போ எல் வந்து 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஜி வந்து 10ன்னு போட்டுங்க, எல் வந்து 2ன்னு போட்டுக்குங்க. இந்த 1 மைனஸ் 1/2 1/2ன்னு எழுதிக்கிங்க. இந்த 2 கேன்சல் ஆயிருச்சு, கரெக்டுங்களா? அப்போ வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் வந்து ரூட் 20. வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் என்ன வருது, ரூட் 20ன்னு வந்திருக்கு. இப்போ இங்க நம்ம அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இங்க சப்ஸ்டிட் பண்றதுல சப்ஸ்டிட் பண்ணிடலாம் பாருங்க. சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டேஷ் ஈக்குவல் எஃப் எவ்வளோ 2 கிலோ ஹெர்ட்ஸ் டிவைட் பை 1 மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு பாருப்பா, வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் வந்து ரூட் 20 டிவைடட் பை இங்க வந்து இந்த வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அடுத்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து 331 மீட்டர் பர் செகண்ட். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஃப்ரீக்வன்சி அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன வரணும், மேக்ஸிமம் apparent frequency detected by the source வந்து 2.027 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. Let y equal to 1 by 1 plus x square at t equal to 0 second be the amplitude of the wave propagating in the positive x direction. At t equal to 2 second, the amplitude of the wave propagating becomes y is equal to 1 by 1 plus x minus 2 whole square. Assume that the shape of the wave does not change during propagation. The velocity of the wave is கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம் பாருங்க. ஜென்ரலாகவே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஈக்குவேஷன் எடுத்து அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, நமக்கு இந்த கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி இந்த ஃபார்ம்ல இருக்கணும், இந்த ஃபார்ம்ல இருக்கணும். சரிங்களா? இல்லைன்னா ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் அப்படி கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இது ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் இல்லைன்னா கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி அந்த ஃபார்ம்ல இருக்கணும். இனிஷியல் ஃபேஸை பொறுத்து மாறும். அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் இந்த ஒய் ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அட் டி ஈக்குவல் டு 0வும் y equal to 1 plus x minus t whole square இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 by 1 plus kx plus omega t plus போடலாம், இல்லைன்னா மைனஸ். அங்கே ஃபார்முலா நமக்கு மைனஸ் வர மாதிரி இருக்கிறதுனால மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே மைனஸ் வர மாதிரி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து நமக்கு ஃபார்முலா எப்படி வரலாம்னா kx மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா டி வர மாதிரி வரலாம். சரிங்களா? இங்கே மைனஸ் ஒமேகா டி அப்படி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பாருங்க, நமக்கு 1 இருக்கு இல்லையா, அதனால கே வேல்யூ கம்பேர் பண்ணும்போது 1ன்னு எடுத்துக்கலாம். கே வேல்யூ 1ன்னு எடுத்துங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் சரி செகண்ட் ஈக்குவேஷனும் சரி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு கே வந்து 1ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ கே 1ன்னு போட்டோம்னா இந்த ஈக்குவேஷனை மாற்றினா என்ன வருது பாருங்க, 1 by 1 plus எக்ஸ் மைனஸ் ஒமேகா டி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. சரி, அட் டைம் டி ஈக்குவல் டு 0, அட் டைம் டி ஈக்குவல் டு 0 வரும்போது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒமேகா டி ஹோல் ஸ்கொயர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ டிக்கு 0 போட்டால் ஒமேகா டி 0ன்னு வந்துருச்சு. டிக்கு 0 போட்டால் ஒமேகா டி 0 வந்துருச்சு. அட் டைம் டி ஈக்குவல் டு 2 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ல பார்த்தா என்ன இருக்கு பாருங்க, ஒமேகா டி பிளேஸ்ல இங்க அப்படியே கம்பேர் பண்ணணும். அந்த பிளேஸ்ல இருக்கிறது அப்படியே கம்பேர் பண்ணுங்க. இங்க 2 தானே இருக்கு, அப்போ ஒமேகா டி பிளேஸ்ல என்ன இருக்கு, 2 வருது. அப்போ ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டுக்கலாமா? டி வந்து 2 செகண்ட் தானே, அப்போ ஒமேகா இன்ட்டு 2 செகண்ட் போட்டு இஸ் ஈக்குவல் டு 2 போடுங்க. 2 கேன்சல் ஆயிடுச்சு, ஒமேகா ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு போன ப்ராப்ளம்ஸ்ல சொல்லியிருந்தேன் வெலாசிட்டி ஆஃப் தி வேவ், அதாவது வெலாசிட்டி ஆஃப் தி வேவ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. வேவ் வெலாசிட்டிக்கு வந்து இந்த ஃபார்முலா சொல்லியிருந்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒமேகா பை கே அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆங்குலர் வெலாசிட்டி பை இது என்னது, ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட். சரிங்களா? நீங்கள் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன வந்திருக்கு பாருங்க, 1ன்னு வந்திருக்கு. கே வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கும் பாருங்க, 1ன்னு வந்திருக்கு. ஸோ கேன்சல் பண்ணால் 1.
ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி வேவ் வந்து 1 மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டி ஆஃப் தி வேவ் என்னப்பா வந்திருக்கு ஆன்சர் 1 மீட்டர் பர் செகண்ட் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கம்பேர் பண்ணியிருக்கோம். இல்லை கால்குலஸ்ல பண்ணலாம், அது தேவையில்லாத இப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A uniform rope having mass m hangs vertically from a rigid support. A transverse pulse is produced at the lower end. Which of the following plots shows the correct variation of speed v with height h from the lower end? அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த சம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ரூப்னு எடுத்துங்க. இந்த ரூப்ல ஒரு ரோப்பை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, யூனிஃபார்ம் ரோப்பை இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாஸ் இருக்கிற ரோப். மாஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு டென்ஷன் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ல டிஃப்ரெண்டா இருக்கும். மாஸ்லெஸ் ரோப்பா இருந்தா தான் டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் வந்து சேமா இருந்திருக்கும். இப்போ டென்ஷன் வந்து வேரி ஆகுது. சரிங்களா? இப்போ வெலாசிட்டி ஆஃப் தி வேவ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் பை லீனியர் டென்சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் பை லீனியர் டென்சிட்டின்னு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பாட்டம்ல இருந்து ஒரு ஹச் ஹைட்ல இருக்கும்போது வெலாசிட்டி ஹெச் வந்து வேரியபிள். பாட்டம்ல இருந்து இந்த பாட்டம் பாயிண்ட்னு எடுத்துங்க, இங்க இருந்து டே மூவ் பண்றோம், இது ஹச் ஹைட்னு எடுத்துங்க. இப்படி போகும்போது வெலாசிட்டிக்கும் ஹெச்சுக்கும் ரிலேஷன் கேட்குறாங்க. அப்படின்னா இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன் பாருங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். பாட்டம் பாயிண்ட் பி, பில இருந்து ஏ பாயிண்ட் ஒரு பாயிண்ட் போறோம், அது ஹெச் டிஸ்டன்ஸ் இருக்கு. பாயிண்ட் ஏல எவ்வளவு டென்ஷன் இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஏபி பார்ட் ஆஃப் தி ஒயர் இருக்குங்களே, ரோப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏபி பார்ட் ஆஃப் தி ஒயர் ரோப் வந்து இதுக்கு வெயிட் இருக்கும். அந்த வெயிட் புல்லிங் ஃபோர்ஸ் தான் டென்ஷன். அப்போ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி பார்ட் ஏபி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ வெயிட் ஆஃப் தி பார்ட் ஏபிக்கு என்ன வரும், மாஸ் ஆஃப் தி பார்ட் ஏபி இன்ட்டு ஜின்னு எடுத்துக்கணும். மாஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, லீனியர் டென்சிட்டி இன்ட்டு லெங்த். அப்போ லீனியர் டென்சிட்டி இன்ட்டு லெங்த் எவ்வளோ, ஹச் லெங்த் இன்ட்டு ஜி, இதுதான் டென்ஷன். கரெக்டுங்களா? இப்போ வெலாசிட்டி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் பிளேஸ்ல லீனியர் டென்சிட்டி இன்ட்டு ஹச் இன்ட்டு ஜி டிவைட் பை லீனியர் டென்சிட்டி. அப்போ மியூ கேன்சல் ஆயிருது. ஓகேங்களா? அப்போ வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் வந்திருக்கு. அப்போ வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஹெச்னு வரல, அதனால வந்து செகண்ட் கிராஃப் வராது. அடுத்து வந்து பாருங்க, வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்க, வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் ஹெச்னு இருக்கு. இங்க என்ன வந்து எப்படி இருக்கு, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃபும் வராது, ஃபர்ஸ்ட் கிராஃப் வராது, செகண்ட் கிராஃப் வராது. தேர்ட் கிராஃப்ல பாருங்க, இங்க ஹெச் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே தானே இருக்கணும். ஆனா இங்க பாருங்க, தேர்ட் கிராஃப்ல வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி அப்புறமா கான்ஸ்டன்ட் ஆயிருது. அப்போ தேர்ட் கிராஃபும் தப்பு. எப்படி தப்பு சொல்லியிருக்க பாருங்க, வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் நமக்கு டிபெண்ட்ஸ் ஆன் ஹெச்னு வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப் வெலாசிட்டி வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஹெச்னு கான்ஸ்டன்ட் போட்டாங்க, அது தப்பு. அடுத்து வெலாசிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஹெச்னு வரல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச்னு வந்திருக்கு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஹெச்னா தான் ஸ்ட்ரைட் லைன். அப்போ இந்த கிராஃப் செகண்ட் கிராஃப் வராது. இங்க வந்து ஹைட் கூட்டிட்டே இருந்துச்சுன்னா வெலாசிட்டி கூட்டிட்டே தான் இருக்கணும். தேர்ட் கிராஃப்ல பாருங்க, கொஞ்சம் கூட்டிட்டே போயிட்டு அப்புறமா கான்ஸ்டன்ட் ஆயிருது. இங்க கான்ஸ்டன்ட் காமிச்சிருக்காங்க, அதனால இதுவும் தப்பு. தேர்ட் கிராஃப் தான் பாருங்க, ஹைட் கூட்டிட்டே இருந்தா வெலாசிட்டி கூட்டிட்டே இருக்கு, அதனால ஃபோர்த் கிராஃப் தான் ஹைட் கூட்டிட்டே இருந்தா வெலாசிட்டி கூட்டிட்டே இருக்கு. ஸோ ஃபோர்த் கிராஃப் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் போங்க, ஹெச் வந்து 4 டைம்ஸ் பண்ணா வெலாசிட்டி டபுள் ஆகுது, ஏன்னா ஸ்கொயர் ரூட்ல இருக்கிறதுனால. சரிங்களா? ஹெச் வந்து 9 டைம் பண்ணா வெலாசிட்டி 3 டைம்ஸ் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹைட் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஹைட் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகணும், வெலாசிட்டி ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகணும், இந்த மாதிரி தான் கிராஃப் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கொயர் பண்ணிருங்க, வெலாசிட்டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஹைட் வரும். ஸோ இது வந்து ஒய் ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் 4ax ஃபார்முலா. அதுல வந்து பேரபோலா ஓப்பன் ரைட் ஓடு. அப்போ பேரபோலா ஓப்பன் ரைட் ஓடு, இந்த கிராஃப் வந்து பேரபோலா ஓப்பன் ரைட் ஓடு. மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தெரியும். அதாவது ஒய் ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 4ax ஃபார்ம் இருந்துச்சுன்னா அது பேரபோலா ஓப்பன் ரைட் ஓடுன்னு அப்படின்னு வரலாம். ஸோ எந்த மெத்தட்னா எடுத்துங்க, ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் இந்த 14th கொஸ்டினுக்கு. அடுத்து பாருங்க, 15th கொஸ்டின் போலாம் நம்ம. An organ pipe A closed at one end is allowed to vibrate in its first harmonic and another pipe B open at both ends is allowed to vibrate in its third harmonic. Both A and B are in resonance with a given tuning fork. The ratio of the lengths of A and B அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 டியூப் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து க்ளோஸ்டு டியூப், ஒன்று வந்து ஓப்பன் டியூப். சரிங்களா? இங்க வந்து க்ளோஸ்டு டியூபுக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, velocity of sound divided by 4 times of length of the air column. இதே ஓப்பன் பைப்புக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, velocity divided by twice the length of the air column இப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே ஏ என்ற பைப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து க்ளோஸ்டு பைப், ஆர்கான் பைப் ஏ வந்து க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு பி வந்து ஓப்பன் சொல்லிட்டாங்க. அடுத்து சொல்லும் போது பாருங்க, இப்போ வந்து இது அலோவ் டு வைப்ரேட் இன் இட்ஸ் தேர்ட் ஹார்மோனிக், அதாவது வந்து பி வந்து தேர்ட் ஹார்மோனிக் வருது, ஓப்பன் பைப் வந்து தேர்ட் ஹார்மோனிக் வருது. ஏ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் இருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் ஆஃப் ஏக்கும் தேர்ட் ஹார்மோனிக் ஆஃப் பிக்கு
பி பி எஃப்சி என்றது க்ளோஸ் பைப் தான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ, ஓப்பன் பைப் தான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெசோனன்ஸ் அப்படின்னா சேம் ஃப்ரீக்வன்சி, ஈக்குவல் ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். அப்போ எஃப்ஏவும் எஃப் 3FBயும் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி வித் ஒரு டியூனிங் ஃபோர்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது சப்ஸ்டிட் பண்ணுங்க. எஃப்ஏன்றது க்ளோஸ்டு பைப் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி V/4L போட்டுடலாம். எல் வந்து இது லெங்த் ஆஃப் தி பைப் ஏ அப்படின்னு போட்டுங்க. அடுத்து ஈக்குவல் 3 இன்ட்டு எஃபின்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் பைப், தட் இஸ் V/2 தி லெங்த் ஆஃப் தி பைப் பின்னு போட்டுங்க. இப்போ VA VE கேன்சல் பண்ணிருங்க. இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணுங்க, 2 வரும். இப்போ LA அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, LB இங்கே இருக்கட்டும், இந்த 3 கீழே கொண்டு வந்துருங்க. இந்த 2 இன்ட்டு 3 என்ன வருது பாருங்க, 6 வருது. ஸோ எந்த ஆன்சர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்.